வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு லைவ் மூமெண்ட், லவ் மூமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. லைவ்ங்கிற பாருங்க, லவ் மூமெண்ட் வந்து போயிட்டு இருக்குது. எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப அப்படியே டேய் எங்கடா கொண்டு போறீங்க பிக் பாஸ், எங்கடா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் விட்டா வந்துட்டு பிக் பாஸ் உள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டு ஒரு லவ் மூமெண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகுற மாதிரியே இருக்குது, ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம், ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா அண்ட் நம்ம விஜய் விஷால், இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வாரம் செம்மையா வந்து எங்க போனாலுமே ரெண்டு டான்ஸ் ஆடுறதுல ரெண்டு, சாப்பிடுறது ரெண்டு, ஊட்டி விடுறது எல்லா இடத்துலயுமே வந்து கிட்டத்தட்ட 3-4 இடத்துல வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க சாப்பிடும் போதெல்லாம். அண்ட் அதெல்லாம் வந்து பாத்துருந்தோம். அப்போதைக்கு பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பயங்கரமான ஒரு இப்ப வந்து பேசியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் நம்ம தர்ஷிகா. என்னன்னா அந்த ஒரு லவ் மூமெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. என்னன்னு பாக்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் நம்ம வீடியோ ஒரு 20 பேர் பாக்குறாங்க, அந்த 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எனக்கு பார்க்கும்போது அப்படியே புல்ல இருக்குது, ஏடே என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க. அது தர்ஷிகாவுக்குலாம் வெக்கம் தாங்க முடியலங்க, சத்தியமா சொல்றேன். தர்ஷிகாவுக்குலாம் சுத்தம் வெக்கம், அப்படியே அப்படியே வெக்கம் அப்படியே மூடுறாங்க கண்ணத்தெல்லாம். சொல்ல சொல்ல மஞ்சரி சொல்ல சொல்ல அப்படியே அப்படியே புல்ல அரிக்கும் போல அவங்களுக்கு வந்து வெக்கம் வந்து பயங்கரமா தூக்கி தள்ளுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இந்த பாண்டிங் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துட்டு உங்க உங்க பாண்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு சின்ன பையன் தானே சொன்னீங்க, என்கிட்ட வந்துட்டு சின்ன பையன் ஏதோ 8 வருஷமா என்னமோ சின்ன பையன் தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்துட்டு கேட்க, லிவிங் ஏரியால வந்துட்டு 8 வருஷம் தான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னேன்னு சொன்னீங்க. ஓ தர்ஷிகா அதுக்கு சொல்றாங்க, ஓ அந்த ஒரு ஹேர் பேண்ட் வந்துட்டு கொடுக்கும் போதா அப்படிங்கிற, அது 8 வயசு சின்ன பையன் இல்ல, 18 வயசுக்கு அவன் கூட நான் இருந்திருக்கேன், அவங்க 18 வயசு அவன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ உன்னோட சின்ன பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. என்னோட 3 வயசு சின்ன பையன் தான் விஜய் விஷால் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைலா அப்படியே சூப்பரா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா வந்துட்டு எப்படின்னா எப்பையில இருந்து உங்களுக்கு அந்த ஒரு கிரஷ் மூமெண்ட் அவன் மேல வந்துச்சு, எப்பையில இருந்து அவனுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. எனக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து லிவிங் ஏரியால வந்து அக்கா அக்கான்னு சொல்ல, இவங்களை அக்கான்னு சொல்லுங்க, இவங்களை அக்கான்னு சொல்லுங்க, தர்ஷிகா அக்கான்னு சொல்ல வரும்போது வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னா, அப்பையில இருந்து தான் ஒரு மாதிரி வந்துட்டு அவன் மேல எனக்கு கிரஷ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா அப்படி பேசிக்கிட்டு போது தர்ஷிகாவுக்கு வந்துட்டு அப்படியே மஞ்சள் சொல்லி இருக்கும்போது பேசிக்கும் போது அப்படியே முகத்துல அப்படியே கலை அப்படியே தெரியுது, அப்படியே செம்மையா ஒரு அப்படியே சைட்டிங் மூமெண்ட், அப்படியே ரொம்ப அப்படியே லவ் பொங்கிட்டு வர மாதிரி வந்து தர்ஷிகா மூஞ்சில வந்துட்டு அப்போதைக்கு பார்க்கப்பட்டுச்சு. அப்படியே செம்மையா வெக்கப்பட்டுக்கிட்டே செம்மையா வந்துட்டு அப்படியே அவன் வந்துட்டு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மூமெண்ட் வந்துட்டு செம்மையா வந்துட்டு லைவ், அப்பதான் லவ் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நாங்களாம் வந்துட்டு மஞ்சரி சொல்றாங்க, நாங்களாம் வந்துட்டு இங்க வந்துட்டு எப்படா இந்த ஒரு பூ பூக்கும், இங்க வந்துட்டு பூ ஏதாச்சும் ஒரு பூ வந்துட்டு ஒண்ணு சேர்ந்து பூக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மலர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி அதுக்கு சொல்றாங்க. அது யாரை பார்த்து சொல்றாங்கன்னா நம்ம தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் ரெண்டு பேரும் பேரை வச்சு வந்துட்டு சொல்றாங்க. விஜய் விஷால் வந்துட்டு உனக்கு எப்படி பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு அந்த ஒரு லிவிங் ஏரியால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவனை பிடிச்சிச்சு. அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அக்கான்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு அப்பதான் அவன் மேல உள்ள கிரஷே வந்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு லவ் மூமெண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அவங்க ரெண்டு பேருமே பாண்டிங் வந்து ஒத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியில இருக்கவங்களோட உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாத்துமே வந்து அந்த ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்னன்னா விஜய் விஷாலுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி வந்து கேட்கறாங்க. இவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு தெரியலடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சோகமா சொல்றது வந்துட்டு அதையும் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு விஜய் விஷால் வந்துட்டு உண்மையா சொல்றானா இல்ல ஏமாத்துறானா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே என்ன ஓப்பன் அப் ஆகி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அந்த இது எதா இருந்தாலும் வந்து என்கிட்ட சொல்லு, அந்த ஒரு லவ் மூமெண்ட் வந்து நான் போட்டிருந்தேன். எதா விஜய் சார் வந்துட்டு பேசினது தர்ஷிகா வந்துட்டு ஜாக்லின் வந்து ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அவன் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப ஒரு கிரஷா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஜாக்லின் வந்து அப்படியே போயிட்டு விஜய் சார்ட்ட பத்து வச்சு விஜய் விஷால் வந்து தர்ஷிகாட்ட வந்து கேட்டிருந்தாங்க, எதா இருந்தாலும் நீ என்கிட்டே சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க விஜய் விஷால். அதுக்கு வந்து சாரிடா தங்கமே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒரு லவ் மூமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஒரு லவ் மூமெண்ட் வந்து எங்க போகுது, எப்ப பிரிய போகுது, எப்போ வந்து அடிச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. அது வந்து அதை கனெக்ட் பண்ணி வந்து அதை மேபி வந்து பார்த்தாங்களா இல்ல வந்து பண்ணலாம் அப்படிங்கறக்காண்டி வந்து ஆரம்பிச்சாங்களா, இல்ல வந்து விஜய் விஷாலுக்கு வந்து வெளியில வந்து எப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா அப்படிங்கிறது நான் தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நானும் சின்னதா அப்டேட் பண்றேன். அது எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட லவ்வபிள் மூமெண்ட் அது சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருதுங்க. லவ் மூமெண்ட் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி பார்க்கலாம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு கண்ட்ராதி எல்லாம் வந்து பிக் பாஸ் போகுது, அதையும் நான் எடுத்து விடணும்ல, அதனால நான் எடுத்து விட்டு இருக்கேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சிருங்க. என்னால முடியலங்க இவங்க லவ் மூமெண்ட் எங்கதான் போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது.